ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம வந்து நான் அதிகமான சம்ஸ்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வருஷத்தில் 2017 நவம்பரில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் சொல்ல போனால் இந்த சம் தான். ஓகேவா? ஓகே, நான் கொஸ்டின் படிக்கிறேன் பார்த்துக்கோங்க. அதாவது ரெசிஸ்டன்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிஸ்டன்ட் இன் இந்தியா. அதாவது ரெசிஸ்டன்ட் தான் பட் ஆர்டினரி ரெசிஸ்டன்ட். ஸோ அப்போ அவருக்கு டேக்ஸ் உண்டு இல்லையா? ஓகே. ஸோ அசஸ்மெண்ட் இயர் வந்து 2024 இருந்துச்சு. பட் அவர் வந்து 2 ஹவுஸ் வச்சுருக்காரு. ஒன்று வந்து துபாயில், இன்னொன்று வந்து மும்பையில் வச்சுருக்காரு. ஓகே. ஸோ மற்ற இடையில வந்து சம் போடும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வழக்கமாக சம்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபார்மெட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபார்மெட் வந்து ஃபஸ்ட்டு வீடியோஸில், செகண்ட் வீடியோஸில், தேர்ட் வீடியோஸில் 3 வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சம்குள்ளே வந்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சம் புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து கம்பரேஷன் ஆஃப் த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஆதித்யா ஃப்ரம் 2024-25. ஓகேவா? ஸோ பர்டிகுலர் ரேட் போட்டாச்சு. தென் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து துபாய் இருக்கிற ஹவுஸுக்கு வந்து நம்ம வந்து டேக்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இன்கம் ஃப்ரம் ரேட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் துபாய். ஸோ இது கிராஜுவல் ஆனுவல் வேல்யூ பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து 20,000 வாங்குறது துபாய் ரேட் கரன்சி படி. ஸோ 12 மந்த்துக்கு பிரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 22,40,000. ஸோ எதுக்கு இன்ட்டு 18 போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து கொஷின் பாருங்கள். கொஷினில் பார்த்திங்கன்னா வந்து துபாயோட கரன்சி வந்து ஒன்றுனா நம்ம இந்தியா ரூபீஸ் படி 18 ரூபா. ஓகேவா? ஸோ அதனால் வந்து 18 போட்டிருக்கேன். ஸோ போட்டிங்க அப்படின்னா 43,20,000. ஓகேவா? ஸோ அதுலேருந்து முனிசிபல் டேக்ஸ் வந்து இந்த மைனஸ் பண்ணணும். ஸோ முனிசிபல் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 தான் பிரித்து கட்டியிருக்காங்க. ஒன்று வந்து 2,500, ஒன்று 500. ஓகே. ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா 4,000. ஸோ இதில் இன்ட்டு 18 இந்தியா ரூபீஸ் படி போட்டிங்க அப்படின்னா 72,000. ஸோ இதையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். 42,48,000. ஓகேவா? ஸோ இதில் எந்த டிடேஷன் வந்து மைனஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிடேஷன் 30% மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 29,760 ரூபா. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கலாம். ஸோ செல்ஃப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. ஸோ இதுக்கு ஆனுவல் வேல்யூ வந்து கிடையாது. ஸோ நெல் தான். தென் அதோட டிடேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டைசேஷன் கிடையாது. ஸோ இல்லையா? ஆனுவல் ரெண்டு இருந்தால் நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண முடியும். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லை. ஸோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட், அது லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு டிடேஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ ஓகே. ஸோ அதுக்கு ஃபார்ம் போட்டிருக்கேன் பாருங்கள். கரண்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 12% சொல்லியிருக்காங்க. 25 லட்சம் வரை லோன் வாங்கியிருக்காரு. ஸோ அதில் 12% வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 லட்ச ரூபா. ஓகே. கன்சிடரேஷன் இயர் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இயர் பார்த்திங்க அப்படின்னா 1/6/2020 31/3/2022 பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 22 மந்த்து. ஸோ இயருக்கு தான் கன்வர்ஷன் பண்ணோம். 2/12 போட்டுக்கலாம். ஸோ 25 lakhs into 12% into 22/12. ஓகேவா? ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 5,50,000. ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 5ஆல் வந்து வகுத்துக்கிறோம். ஏன்னா 5 இயர்ஸ்க்கு இல்லையா? ஸோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1,10,000. அந்த 1,10,000 அந்த 3 லட்சம் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4,10,000. ஓகேவா? ஓகே. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிடேஷன் வந்து 2 லட்சம் வரதான் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 லட்சம் மைனஸ் 2 lakhs போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது அந்த துபாயில் இருக்கிற ஹவுஸ் கிடச்ச அமௌண்ட் எவ்வளோ, 29,23,600 இல்லையா? ஸோ அதுலேருந்து இந்த 2 லட்சத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 27,360 இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேக்ஸ் வந்து கட்ட போகிறோம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி தான். என்ன எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அப்படின்னா ரூபீஸ் சிம்பிள் போட்டு இந்த 80% மட்டும் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது மட்டும் தான். மற்றபடி சம் ஈஸி தான். ஓகே. ஸோ சம்மில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் கொஷின் சால்வ் பண்ணாலும் சால்வ் பண்ணி சொல்லித்தரலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம் பற்றி பார்க்கலாம். இன்னும் 2 சம் இருக்குது, போட்டு பார்த்துருவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி நிறையா டாபிக் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுவோம். தென் சம்மும் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.